வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இதுக்கு முந்தின வீடியோவில் எப்படி வேஸ்ட் கிளாஸ் பாட்டிலை வச்சு நம்ம எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா பார்த்துக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கும் இது மாதிரியான ஒரு வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்டை நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ எந்த விதமான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லை, சரிங்களா? அப்படி என்ன பிஸ்னஸ்னால், யூஸ்ட் இன்ஜின் ஆயில் இல்லைனா வேஸ்ட் இன்ஜின் ஆயில். இந்த 2 வீலர் 4 வீலரில் உள்ள நம்ம அந்த இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வெளியே எடுப்பாங்களா, அந்த இன்ஜின் ஆயிலை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். இப்போ உங்கள் பைக்கு காருக்கெலாம் நம்ம ஆயில் மாற்றும் போது வேஸ்ட் ஆயில் அவங்க வந்து எடுத்துப்பாங்க, ஃப்ரீயாக தான் எடுத்துப்பாங்க. ஒர்க் ஷாப்பில் நிறைய இடத்துல ஃப்ரீயாக தான் எடுத்துப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த வேஸ்ட் இன்ஜின் ஆயிலை வச்சு தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்படி நம்ம பிஸ்னஸாக பண்ணலாம், என்ன பண்ணணும், தென் யார் இந்த ஆயிலை வாங்குவாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்றத பற்றி பார்க்கலாம். ஸோ குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும், சரிங்களா? வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். இப்போது அந்த யூஸ் பண்ண இன்ஜின் ஆயில் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ண அப்புறம் எங்கெல்லாம் கலெக்ட் பண்ணலாம்னா, இந்த 2 வீலர் 4 வீலர் ஒர்க் ஷாப்பில் இந்த ஆயிலை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். 2 வீலர் விட நம்ம 4 வீலர் ஒர்க் ஷாப்பில் தான் அதிக அளவு நம்ம கலெக்ட் பண்ண முடியும். தென் கலெக்ட் பண்ண ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணணும். ஃபில்டர் பண்ணால் ஜஸ்ட் சிம்பிளான ஃபில்டர் பண்ணாலே போதும். ஏன்னா சில ஆயிலில் வந்து கொஞ்சம் கழிவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஃபில்ட்ரு நம்ம கொஞ்சம் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தோன்னா இவ்வளோ தான். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், எங்கே போய் இந்த ஆயிலை நம்ம செல் பண்ணலாம், யார் இந்த ஆயிலை வாங்குவா அப்படின்னு. ஸோ இந்த பிஸ்னஸில் மெயினான கான்செப்ட்னா இதுதான். நம்ம யார்கிட்ட கொடுக்க போகிறோம்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தான் இந்த ஆயில் யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, சரிங்களா? எதுக்காக இந்த ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த காங்கிரீட் போடும்போது பார்த்துருப்பீங்க, காங்கிரீட் மோல்டு இந்த மாதிரியான மோல்டு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பில்லர் போடும்போது இந்த மாதிரியான காலம் பாக்ஸ் அப்படி போடுவாங்க. ஸோ அந்த காலம் பாக்ஸில் இந்த ஆயிலை வந்து தடவுவாங்க. எல்லாருக்கும் தெரியும் எதுக்காக இந்த ஆயில் தடவுறாங்கன்னு. பட் ஆனால் இந்த ஆயிலை தான் தடவுவாங்க, சரிங்களா? எதுக்காகனா, அந்த சிமெண்ட் காஞ்சதுக்கு அப்புறம் அந்த இரும்போட ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆயில் போடுவாங்க, சரிங்களா? இன்னொன்று, அந்த இரும்பு மோல்டு வந்து துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் இந்த ஆயில் போடுவாங்க. ஸோ இந்த மோல்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டு காங்கிரீட் போடும்போதும் சில இடத்துல இந்த தகரத்துக்கு மேலே இந்த ஆயில் தடவுவாங்க. அதுக்கப்புறம் இந்த காங்கிரீட் ரிலேட்டடான ப்ராடக்ட்லாம் நம்ம ரெடி பண்ணும் போதும் இந்த ஆயில் வந்து போடுவாங்க, சரிங்களா? அதனால் அந்த மாதிரி இடத்துல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதை தவிர அதிகமான இண்டஸ்ட்ரியில் இந்த பர்னர் ஆயில் ஆகவும் யூஸ் ஆகுது. தென் இந்த ஃப்ளோர் ஃபினிஷிங்காக ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. தென் இதை தவிர இந்த ஆயில் பேஸ்ட் லூபிகண்ட், அதாவது அந்த பைக் செயின் மாதிரியான பார்ட்ஸில் போடுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இல்லைனா டைரெக்டாக நம்ம இந்த ஆயிலை ரீசைக்கிள் பண்ணுற இடத்துக்கும் நம்ம அதிகமாக கலெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம டைரெக்டாக ரீசைக்கிள் பண்ணுற இடத்துக்குமே நமக்கு சப்ளை பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் தான் நீங்கள் உங்கள் டார்கெட் கஸ்டமராக இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் மார்க்கெட் பண்ண வேண்டிய இடமும், சரிங்களா? ஸோ இந்த பிஸ்னஸோட அவுட்லைன் பார்த்தோன்னா இவ்வளவு தான். ஸோ இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும்னா, ஸ்பேஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஊருக்கு கொஞ்சம் அவுட்டர் சைடில் இருந்தாலே போதும், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன, லோக்கலில் நம்மளுக்கு கஸ்டமர் யாரும் இருக்க போகிறது இல்லை. ஸோ ஸ்பேஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 5 சென்ட் இடம் இருந்தால் போதும். நம்ம ஒரு ஷெட்டு மாதிரி போட்டுட்டு நம்ம வச்சு கூட பண்ணிக்கலாம். ஒரு லேபர் பார்க்கும்போது ஒரு 2 பேர் போதும், சரிங்களா? நம்ம ஏற்றி இறக்கிறதுக்கு ஒரு 2 பேர் இருந்தாலே போதும். தென் ஒரு 10 பேரல் ட்ரம் இருக்கணும். ஏன்னா ஆயில் கொண்டு போய் கொடுக்கணும். ஆயில் எடுக்கிறதுக்கு நம்ம ஓன் பேரலே வச்சுருந்தா நம்மளுக்கு காஸ்ட் லெஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து ரெகுலர் கஸ்டமராக இருக்கும்போது பேரல் வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். மற்றவங்கள்ட்டலாம் பேரல் கொடுக்கக்கூடாது. பேரல் இல்லைனா பேரல் கொடுத்தோம்னா பேரல் காஸ்ட்டுமே நம்ம அந்த ஆயில் கொடுக்கும்போது நம்ம சேர்த்து பண்ணிக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ தான். அதை தவிர டிரான்ஸ்போர்ட்டேஷன் கண்டிப்பாக, ஏன்னா நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் எங்கே இருக்குதோ அவ்வளோ தூரம் நம்ம கண்டிப்பாக போய் ஆகணும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணியும் நம்மளுக்கு காஸ்ட் வேரி ஆகும். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு ப்ராடக்ட்லேயே ஆட் ஆயிரும். ஸோ அதை பற்றி நம்மளுக்கு கவலைப்பட வேண்டாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ரவுண்டாக இவ்வளோ தான் வரும். எல்லாம் பண்ண அப்புறம் எப்படி நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம், இதில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குன்னு பார்த்தோன்னா, இப்போ 1 kg யூஸ்ட் ஆயில் வந்து நம்ம ஒரு 30 ரூபாய்க்கு நம்ம அந்த ரேஞ்சில் நம்ம வாங்கிக்கலாம், சரிங்களா? கண்டிப்பாக 30 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ நம்ம செல்லிங் காஸ்ட் பார்த்திங்கன்னா, ஃபில்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் 60 ரூபா வரைக்கும் நம்மளால் சேல் பண்ண முடியும், சரிங்களா? இதே கொஞ்சம் நல்லா இருந்த கழிவுகள்லாம் இருந்தாமல் இந்த டார்க் கருப்பாக இல்லாமல் இருந்துச்சுன்னா இதோட அதிகமாகவே போகும், சரிங்களா? ஸோ இந்த டார்க் கருப்பாக இருக்க உங்களுக்கு கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாகும், சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து நம்ம வாங்கிக்கணும். ஸோ 1 லிட்டருக்கே நம்மளால் ஒரு 30 ரூபா வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ நம்ம
இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம ஆர்டர் எடுக்கிற வரைக்கும். ஸோ ஆர்டர்லாம் எடுத்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, நிறைய இண்டஸ்ட்ரி, நிறைய கம்பெனிலாம் நம்ம ரெகுலராக டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா நம்ம ஒரு 1 மந்த்துக்கு ஒரு 2000 லிட்டர் நம்ம வெளியே போனால் கூட ஒரு 60,000 ரூபா வரைக்கும் ரிட்டர்ன்ஸாக இருக்கும். அதில் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட் எல்லாம் போய் நமக்கு ஒரு 30 ரூபா வரைக்குமே நம்மளால் ப்ராஃபிட்டில் ரவுண்டாக நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இது கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே ஆயில் வாங்க முடியும் அப்படின்னு ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் நம்ம டார்கெட் கஸ்டமர் ஃபிக்ஸ் பண்ணதுன்னா எப்படின்னா டேரெக்டாக போய் மீட் பண்ணி அப்ரோச் பண்ணணும். இப்படி நாங்கள் ஆயில் கொடுக்கலான்னு இருக்கோம், உங்களால் வாங்க முடியுமா, எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணும், எந்த மாதிரி ஆயில் வேணும். சரிங்களா? இனிஷியலாக ஒரு 4-5 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் கான்டாக்ட் வச்சுட்டு அவங்களுக்கு ரெகுலராக சப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கவலை இருக்காது. என்ன தொடர்ந்து நம்மளுக்கு நம்மகிட்ட இருந்து ப்ராடக்ட் வெளியே போயிட்டு இருக்கும். ஸோ நம்மளும் டேரெக்டாக நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ் தான். நம்மளுக்கு கான்டாக்ட் தான் முக்கியம் இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரைக்கும். கண்டிப்பாக இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வரேன். தேங்க்யூ.